வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே பாத்துருப்பீங்க, படம் நிறைய டைம் பாத்துருப்பீங்க, டிவில பாத்துருப்பீங்க, ஓடில பாத்துருப்பீங்க. தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இங்க எப்படி இருந்துச்சு? நான் 13 வயசுல 15 வயசுலயும் தியேட்டர்ல தான் பார்த்தேன், இப்பயும் தியேட்டர்ல தான் பாக்குறேன். அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. எப்பயுமே வந்து ரஜினி சார் பர்த்டே வந்தாலே நான் என் பர்த்டே மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன், ஹாப்பியா இருப்பேன். டிஷர்ட் வாங்கி போட்டுப்பேன் ரஜினி சார் இருக்க மாதிரி. இப்போ பிரிண்டட் டிஷர்ட் வாங்குவேன். இது வந்து நானே இமேஜ் கொடுத்து எனக்கு நான் பண்ணது. பின்னாடி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு எழுதியிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வேற ரீரிலீஸ் கூட பண்ணியிருப்பாங்க. இது இல்லைனாலும் எந்த மூவினாலுமே வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்துக்கிட்டு ஆடியன்ஸோட. இந்த பர்த்டேக்கு வந்து படையப்பா ரிலீஸ் ஆகும் சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். ஆனா ரஜினிகாந்த் சார் வந்து அந்த 50 அவரோட 50வது வருஷத்துலதான் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சிருந்திருக்காரு. நான் வந்து ஒரு வாட்டியும் நினைப்பேன் படையப்பா பண்ணா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா பண்ணதில்லை. முத்து பாஷாலாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து அவர் வந்து மைண்ட்ல வச்சிருக்காரு, இதுலதான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எங்களுக்கு தான். வெறும் சன் டிவில இந்த பிரேக் நடுவில் போட்டு பார்த்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வந்து பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவ்வளவு மாசா இருந்துச்சு. இப்பவே எப்படி இருக்குன்னா 27 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. 27 இயர்ஸ் அப்புறம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துருக்காங்க. அதுதான் அவர் மேல இருக்கிற கிரேஸ். ஸோ வேற யாருக்கு இதெல்லாம் நடக்காது. ஸோ அதுதான் அவருக்கு வந்து எவ்வளவு 25 வருஷங்களுக்கு பார்த்தா இதே மாசம் தான் இருக்குமே தவிர யாரும் வந்துட்டு என்னடா மாஸ் கம்மியாச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. தியேட்டர்ல செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ வர மூவிஸ்ல தான் ஒரு பாண்டே இல்லை, ஒரு ஃபேமிலி பாண்ட் இல்லை, ஒரு லவ்னா அது ஒரு ஒரு ஃபீலே இல்லை, சும்மா ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. இதுல வந்து கத்துக்கலாம், இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் லவ்னா நிக்கணும், போல்டா இருக்கணும், ஃபேமிலிலாம் பாத்துக்கணும்ன்ற கத்துக்கலாம் இந்த மூவி பார்த்து நிறைய விஷயம். நிறைய சீன் பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த சீன் சொல்லி அதான் அந்த தாம்பூல தட்டு மாத்தும் போது ரம்யா கிருஷ்ணன் மேம் கொடுக்காம சௌந்தர்யா மேம் போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்து என்னதான் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேரேஜ் பண்ணி கோடினாலும் அந்த பையனோட ஃபீலிங்கை புரிஞ்சு அவங்க வந்து ரஜினி சாருக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தர் விட்டு கொடுக்கல, அவரும் ஃபேமிலிக்காக நின்னாரு. அவரும் நின்னு இருக்காரு ஃபேமிலிக்காக, அவங்க அம்மாவும் நின்னு இருக்காங்க. ஸோ தங்கச்சியோக்கும் ஒரு நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்க பொண்ணுக்கும் நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. ஹோலா அந்த மூவியே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம் நல்லா லைக் பண்ணியிருக்கேன். பாட்டு கூட நல்லா இருக்கு. எல்லா பாட்டுமே ரொம்ப எஃபெக்டிவா எடுத்துருக்குறாங்க. வித்தியாசம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பவரா இருக்கு, கூட்டமா இருக்குது. ஆமா, அந்த பவர் இன்னைக்கே இருக்குது. ஏஜ் தான் நமக்கு மாறி இருக்குது. அப்போ கொஞ்சம் இதா இருந்தோம், இப்போ நமக்கே வயசாச்சு. பேரும் பேத்தி கூட அந்த விரும்புற அளவுக்கு இந்த மாதிரி மாசான ஆக்டரே வர மாட்டாங்க, நீ வர முடியாது. அதையும் ஃபர்ஸ்ட் டே பாப்போம் வந்து. ரஜினி நடிச்சாலே போதும் சார். இந்த படம் அந்த படம் எல்லாம் வேணும். எந்த படம் ஓடல? பார்ட் 2 வந்து ஓட மாட்டேங்குது. படையப்பாங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க். அது வந்து ஜெயிலர் 2 அது வந்து இதாயிடும். அதுக்கப்புறம் தானே படையப்பா 2 வரும். படத்துல வந்து என்ன சில ரிப்பீட் மோட் போட்டாங்க எங்க தியேட்டர்ல. இல்ல, எங்க ஸ்கிரீன்ல போடல. ஆமா, நாங்க வந்து ராகினி ஸ்கிரீன்ல இருந்தோம். ரோஹிணி ஸ்கிரீன் தான் நினைக்கிறேன். ரோஹிணி ஸ்கிரீன்ல தான் வந்து பாட்டெல்லாம் ரிப்பீட் போடுவாங்க. அது செம்ம வைபா இருக்கும். பேப்பர்லாம் தூக்கி போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க. எங்க இதுல வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டே வைப் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் நாங்க ஆடுறது வந்து ஒரு 10 பேர் தான் ஆடினாங்க. அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 10 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வைப் மிஸ் பண்ணோம். ஏன்னா டிக்கெட் ஃபில் ஆயிடுச்சு, அங்க சீட் ஃபில் ஆயிடுச்சு.
அதனால அங்க போக முடியல, அதனால இங்க தான் போனோம். உங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க? அந்த ஊஞ்சல் எடுத்து போடுறதுதான். ஊஞ்சல் எடுத்து போடுறதா அது வந்து இன்னி 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு வந்தாலும் எனக்கே பேர வந்தாலும் இதான மாஸ்டர் போட்டு காட்டலாம். அந்த மாதிரி ஒரு சீன் அது. ஓகே சார், இன்னைக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது எனக்கு வேற வேர்ட்ஸ் தெரியல. ஸோ ஃபீல் பிளஸ்டுன்னு சொல்லலாம். அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு மாசான ஒரு படம். அது அதான் எல்லா அது வந்து முக்கியமான ஒரு படம். படையப்பாங்கிறது சின்ன வயசுல இருந்து எவ்வளோ தடவை பார்த்து அதே மாதிரி ஸ்டைல் பண்ணி அதே மாதிரி சின்ன வயசுல வெள்ளை சட்டை போட்டுலாம் சுத்திட்டு இருந்த ஒரு படத்தை இப்போ வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது படத்து கூட இல்லாத அளவுக்கு இந்த 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல் காட்சி போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? ரஜினி சார் படம் எப்படினாலும் அது இப்படிதான் இருக்கும், ஹவுஸ்ஃபுல் தான் ஆகும். நியூவா இருந்தாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, போட்ட படத்தை போட்டாலும் சரி. என்ன காரணம்? எந்த நடிகருக்குமே இல்லாத காரணம்னா அவரை பார்த்தா ஒரு வைப் இருக்குல்ல, ஒரு ஹாப்பி வைப் இருக்கு, துருதுருன்னு இருக்காரு ஸ்கிரீன்ல, அது பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இந்த படத்துக்கு முன்னாடி தேட்டர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இல்ல 2-3 தடவை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. அதனால தானே வந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க. எல்லா சீனுமே எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பிட்ட சீன் சொல்லலாமா? குறிப்பிட்ட சீனுன்னு எனக்கு எல்லா ஃப்ரேமே நல்லாவே இருந்துச்சு. ஒண்ணுமே அதை ஒமிட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டாரோட சார்மிங் அண்ட் அவங்களோட மாஸ் இன்னும் குறையாம இருக்கு. என்ன காரணம்? அது என்னைக்கும் குறையாது. அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னி வேணா இன்க்ரீஸ் வேணா ஆகலாம். வாய்ப்பே இல்லை. எங்க அப்பா அம்மா பார்த்தப்ப எப்படி சூப்பர் ஸ்டார் இருந்தாரோ அதே சூப்பர் ஸ்டார் தான் இப்பயும் பார்க்க முடியுது. இனிமேல் வர சூப்பர் ஸ்டார் அப்படிதான் இருப்பாரு. படையப்பா பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல தேவையில்லாத அணி இல்ல எடுக்கலாம். ரஜினி சார் நடிப்பாருன்னா பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம், எடுக்கலாம். தமிழ் சினிமால பர்னிச்சர் நிறைய உடைக்கப்பட்டிருக்கு பார்ட் 2 பேர்ல. ஆமா கரெக்ட் தான். ஆனா எடுத்த மாதிரி இருந்தா ஃபேமிலி ஓரியன்டாவே எடுத்தா நல்லா இருக்கும். ஆக்ஷன்ஸ்லாம் இது பண்ணாம ஃபைட்டு அப்படி இப்படின்னு பண்ணாம ஆமா அந்த ரொம்ப கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி இதுல காமிச்சிருப்பாங்க சௌந்தர்யா மேம் கூட. அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஒரு துருதுருன்னு இருக்கிறத வந்து இப்பயும் எடுத்தா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். இந்த படத்தை கண்டினியூவா எடுத்தா நல்லா இருக்குமா இல்ல வேற கதையா கொண்டு போனா நல்லா இருக்குமா? கண்டினியூவா எடுக்க முடியுமான்னு தெரியல. கண்டினியூட்டி மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். கண்டினியூட்டி இல்ல தெரியல எனக்கு. எப்படி எடுத்தாலும் பாப்போம். எப்படி எடுத்தாலும் நாங்க வருவோம் பாட்டி டிஷர்ட் போட்டு. உங்களுக்கு இந்த படம் பர்த்டே ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை டைம் பாத்துட்டு இந்த படத்தை? ஒரு 10 வாட்டி பார்த்தோம். ஓகே, சோ இன்னைக்கு எதுக்கு ஜெனரேஷன் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா புது படத்தை விட இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போது ரஜினி படம், ரஜினி ட்ரெய்லர் போட்டாலே வந்து பார்ப்போம் நாங்களா. ஸோ அதனால இது படமே ரிலீஸ் ஆயிருக்கும் போது சந்தோஷம் தான். ஒரு படத்துல ஒண்ணு சீன் தான் மாசா இருக்கும். ஒரு படம் ஃபுல்லாவே மாசுனா அது படையப்பா சொல்ல முடியும். படையப்பான்னு இல்லை, ரஜினி படம் எல்லாமே மாசு தான். கம்யூனிகேஷன் ரோல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா தான். ஆமா ஆமா அதுவும் நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்களும் நல்லா தான் பண்ணிருப்பாங்க இந்த ரோல். பட் அவங்க வந்து ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஓனா அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணி அவங்க கண்ணிலேயே தெரியும் அவங்க வந்து படையப்பா நல்லா நம்மளுக்கே ஃபீல் ஆகும், எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அவங்களே ஓன் வாய்ஸ் கொடுத்து அந்த டயலாக்லாம் நிறுத்தி நிதாரணமா பேசுவாங்க. இதுவே அவங்க பண்ணியிருந்த ஐஸ்வர்யா பண்ணியிருந்தாங்க, அவங்களும் கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாங்க. அதனால ஓன் வாய்ஸ் இவங்க பேசின மாதிரி வந்திருக்காது. நீலாம்பரியோட லவ் உண்மையானதா? கண்டிப்பா ரொம்ப ட்ரூ, செம வேற லெவல். அவங்கள மாதிரி வந்து ரொம்ப ரேர். 100ல 10% தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ்லாம். போல்டா இருக்கிறது வந்து சூப்பர். அப்படியே சூப்பர் ஸ்டார் அவங்க அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவருக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்குல்ல. சப்போஸ் இப்படி மீட் பண்ணலனா மேபி, சௌந்தர்யா மீட் பண்ணலனா மேபி. தியேட்டர்ல என்னன்னா ஒன்ஸ் மோர் போட்டாங்க. 40 ஒன்ஸ் மோர்ல போடல. பட் எல்லாமே ஒன்ஸ் மோர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்த்தாதான் மாசா. ஒரு டைம் பார்த்தாலும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருந்துச்சு. மன்னன் படத்துலயும் ஹீரோயின் ரொம்ப டாமினண்டா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆயிட்டு அவர் மாத்திடுவாரு ஹீரோயின். மேபி சௌந்தர்யா மேம் பார்க்கலன்னா அவரு ரம்யா கிருஷ்ணன் மேம் லவ் காமிச்சு மாத்த சான்ஸ் இருக்கு. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல.